அப்பாடா. என்ன அங்க கிச்சன்ல சிலிண்டர் வச்சு உருட்டிட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்லைங்க, சிலிண்டர் ஃபுல்லா தூசியும் ஒட்டடையுமா ரொம்ப பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருந்தது. சரி, அதுதான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விட்டுட்டு ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணி விட்டுட்டு வரேன். ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணியா? ஆமா. ஏன் ரெகுலேட்டர் ஆஃப் பண்ண? நல்லா இருக்கே கதை. சிலிண்டர்லயே வந்து போட்டிருக்காங்க ஆஃப் பண்ணி வைங்கன்னு. சிலிண்டர்ல போட்டிருக்காங்களா? ஆமா, கவனிச்சது இல்லையா? எங்க காட்டு. காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. எங்க காட்டு. இருங்க, ஒரு காலி சிலிண்டர் வச்சிருங்க, அதை எடுத்துட்டு வரேன். ஓ, எங்க போட்டிருக்குன்னு கேட்டீங்கல்ல, இங்க போட்டிருக்கு பாருங்க. ஸ்விட்ச் ஆஃப் ரெகுலேட்டர் when not in use. ஓ, switch off regulator when not in use. ஆக்சுவலி இந்த இடத்துல the வரணும். the வரணும். switch off the regulator when not in use. இத நான் கவனிச்சதே இல்ல, இப்பதான் பாக்குறேன். இப்பதான் பாக்குறீங்க. ஓகே, switch off the regulator. ஓகே, when not in use க்கும் if not in use க்கும் என்ன வித்தியாசம்? அதாவது when அப்படின்றது ஒரு டைம் ரிலேட்டட் வேர்டு. சரி. if அப்படின்றது கண்டிஷன். சரி. இந்த சிலிண்டரை உபயோகிக்காத நேரத்தில் ரெகுலேட்டரை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்றது தான் when not in use. சரி. இந்த சிலிண்டரை உபயோகிக்கலன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைங்க கண்டிஷனா சொல்றது வந்து if not in use. சூப்பர் சூப்பர் சூப்பரா சொல்லிட்டீங்க. சரி, இதே மாதிரி இதுல இவ்ளோ விஷயம் இருக்கு, இத பத்திலாம் என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கிறேன். சரி, நான் ஒண்ணா கேக்குறேன், எனக்கு வந்து சொல்லுங்க. ஓகே, ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நெட் வெயிட் கிராஸ் வெயிட்னு போட்டுருக்கு. அப்படினா என்ன? ஓகே, கிராஸ் வெயிட் அப்படினா டோட்டல் வெயிட். அதாவது உள்ள இருக்கிற கேஸ், இந்த சிலிண்டர் எல்லாம் சேர்த்து தான் வந்து கிராஸ் வெயிட். சரி, ஓகே. இதுல வந்து கிராஸ் வெயிட் அப்படினு 29.6 kg அப்படினு போட்டுருக்கு. சரி, ஓகே. நெட் வெயிட் அப்படின்றது உள்ள இருக்கிற அந்த எல்பிஜி கேஸ்னுடைய வெயிட் மட்டும். அது வந்து 14.2 kg. இதெல்லாம் ரைட். மேல வந்து அங்கங்க பாத்தீங்கன்னாக்கா 15.4 அப்படினு ஒரு நம்பர் கொடுத்திருக்கு இந்த இடத்துல, அதாவது இந்த சிலிண்டர்ல கொடுத்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? இது வந்து இந்த 15.4 அப்படின்றது இந்த எம்டி சிலிண்டர்னுடைய வெயிட் மட்டும் 15.4 kg. ஓகே. சோ இப்போ வந்து கிராஸ் வெயிட் மைனஸ் எம்டி சிலிண்டர் வெயிட் இஸ் ஈக்குவல் டு நெட் வெயிட். சூப்பர். இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட்க்கு வரேன். ஓகேவா? என்னது? வந்து திருப்பினீங்கனாக்கா இங்க வருது பாருங்க, ஸ்டாட்யூட்டரி வார்னிங். அப்படினா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஸ்டாட்யூட்டரி அப்படினா சட்ட ரீதியான. சரி. இதனுடைய டிக்ஷனரி டெஃபினிஷன் controlled or decided by law. ஓகே. ஓகேவா? வார்னிங் அப்படினா தெரியும், எச்சரிக்கை. சோ சட்ட ரீதியான வார்னிங், எச்சரிக்கை. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து this cylinder is for domestic use only. non-domestic use is strictly prohibited and punishable அப்படின்னு கொடுத்திருக்கு. இந்த இடத்துல domestic use அப்படினா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். domestic அப்படின்ற வேர்டுக்கு ரெண்டு மீனிங்ஸ் இருக்கு. சரி. பிரைமரி மீனிங் within a country. ஓகே. ஓகேவா? அதாவது உள்நாட்டு. உள்நாடு. இப்போ டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ், டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, இதுக்கு ஆப்போசிட் வந்து அந்த கான்டெக்ஸ்ட்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ். ஓகே. இந்த இடத்துல டொமஸ்டிக் அப்படின்னா வீட்டு உபயோக ரிலேட்டடா. ஓகே, ஃபைன். அப்படினா நான் டொமஸ்டிக் யூஸ் அப்படினா என்னன்னு சொல்லுங்க. நான் டொமஸ்டிக் வீட்டு அல்லாத எல்லாமே நான் டொமஸ்டிக் தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த சிலிண்டரை வண்டியில யூஸ் பண்ண கூடாது, இட் இஸ் இல்லீகல். அதே மாதிரி இந்த சிலிண்டர், இந்த ரெட் கலர் சிலிண்டர் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லயோ இல்ல வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ்லயோ யூஸ் பண்ண கூடாது, அது இல்லீகல். அங்க யூஸ் பண்றது வந்து ப்ளூ கலர்ல வந்து பாத்துறேன். ஆமா, ஏன்னா இந்த சிலிண்டருக்கு வந்து சப்சிடி உண்டு, அந்த சிலிண்டருக்கு வந்து சப்சிடி கிடையாது, அது கமர்ஷியல் பர்பஸ். சோ அதனால தான் வந்து டொமஸ்டிக் யூஸ்னா இது வீட்ல சமைக்கிறதுக்கு மட்டும் இந்த சிலிண்டர் நீங்க யூஸ் பண்ணுங்க. இதை தவிர்த்துட்டு வண்டியில வந்து பொருத்தி அதை வந்து வாகனத்தை இயக்கிறதுக்கோ இல்ல வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்றதுக்கோ நீங்க வந்து வச்சுக்க கூடாது அப்படின்னு கவர்மெண்ட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ வந்து வண்டியில யூஸ் பண்ண கூடாது அப்படின்றது ஓகே. இப்போ வண்டிக்கு தனியா ஒண்ணு இருக்கும்ல, அது வந்து ஆட்டோ எல்பிஜி கிட் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கு, அதுக்கு தனியா அப்ரூவல் வாங்கணும். அது அப்ரூவல் வாங்கினாதான் அவங்களால அதை யூஸ் பண்ண முடியும்.
சூப்பர். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சிலிண்டர்ல இந்த பகுதியில பாத்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த சிலிண்டர்ல இந்த பகுதியில A30 அப்படின்னு ஒரு ஆல்பா நியூமரிக் கோட் ஒண்ணு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். இது வந்து டெஸ்ட் டியூ டேட், அதாவது அடுத்து இந்த சிலிண்டர் எப்போ இதனுடைய குவாலிட்டிக்காக செக் செய்யப்படணும் அப்படின்ட்டு பரிசோதிக்கப்படணும் அப்படின்ட்டு இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ஏன்ற இந்த லெட்டர் ஜான் ஃபெப் மார்ச் அப்படின்ற அந்த 3 மாசத்தை குறிக்குது. 4 லெட்டர்ஸ் இருக்கும். எல்லா சிலிண்டர்ஸுமே இந்த 4 லெட்டர்ஸ் வச்சுதான் வரும். ஏ அப்படின்றது இப்ப நான் சொன்ன மாதிரி ஜான் ஃபெப் மார்ச், பி அப்படின்றது ஏப்ரல் மே ஜூன், சி அப்படின்றது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், டி அப்படின்றது அக்டோபர் நவம்பர் டிசம்பர். சரியா? இப்ப இது ஏன்றதுனால மார்ச் மாசம் கடைசிக்குள்ள எந்த வருஷம் 2030க்குள்ள இந்த சிலிண்டர் அதனுடைய குவாலிட்டிக்காக செக் செய்யப்படணும். ஓகேவா? எவ்ரி 5 இயர்ஸ் வந்து சிலிண்டரை செக் பண்ணுவாங்க. எல்பிஜி சிலிண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி டேட்னு ஸ்பெஷலா கிடையாது. ஓகேவா? இருந்தாலும் செக் செய்யும் போது அவங்க அதை பரிசோதிக்கும் போது இதுல ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா அதை என்ன பண்ணிடுவாங்க, ஸ்கிராப்ல போட்டுருவாங்க. டேமேஜ் எதுவும் இல்ல அப்படின்னா மறுபடியும் ரீஃபில் பண்ணி யூஸுக்கு அமைச்சிருவாங்க. இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சிலிண்டர் நம்ம ஆர்டர் பண்ணி சிலிண்டர் வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து 2025 வருஷத்துல இருக்கோம் இல்லையா, மே மாசத்துல இருக்கோம். இன் கேஸ் வர்ற சிலிண்டர்ல இந்த இடத்துல ஏதாவது ஒரு லெட்டர் போட்டு பக்கத்துல போன வருஷமோ இல்ல அதுக்கு முந்தின வருஷமோ போட்டிருந்தா, பழைய வருஷத்தினுடைய இது போட்டிருந்தாங்கன்னா இம்மீடியட்டா சார் எனக்கு வந்து சிலிண்டரை மாத்தி கொடுங்க, இந்த சிலிண்டர் வேணாம், இது பழைய சிலிண்டர் அப்படின்னு எல்லா கன்சியூமர்ஸும் வர்ற டெலிவரி பாய்ஸ் கிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணி டீலர்ஸ் கிட்ட பேசி உடனே மாத்தி வாங்கிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பழைய சிலிண்டர்ஸ் அஃப்கோர்ஸ் மேக்ஸிமம் 99.9% இது வந்து நடக்காது. இன் கேஸ் அப்படி நடந்துச்சுன்னா இதனாலதான் வந்து எல்பிஜி ரிலேட்டடான சிலிண்டர் ரிலேட்டடான விபத்துகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே, சூப்பர், சூப்பரான விஷயம். ஓகேவா? அடுத்தது இந்த வால்வ் இருக்குல்ல, வால்வ். ஆமா, ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ற இடம். இதுக்கு கீழே வெள்ளை கலர்ல ஒரு நூல் மாதிரி ஒன்னு சுத்தி ஒரு மார்க் மாதிரி ஒன்னு போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பேரு? அதுக்கு வந்து பங், BUNG. பங் அப்படின்றது ஜெனரலா என்னன்னா, இப்போ இந்த எண்ணெய் டின்லாம் வந்து ஒரு கட்டையை வச்சு சொருவி வைப்பாங்க தெரியுமா, ஒரு கார்க்கு இல்ல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஏதாவது ஒரு கட்டை மாதிரி வச்சு சொருவி வைப்பாங்க. அதாவது மேல அதாவது அதுதான் வந்து பங் அப்படின்றது ஜெனரலா. இந்த இடத்துல வந்து சிலிண்டர்னுடைய இந்த பாயிண்டையும் வால்வையும் கனெக்ட் பண்ற அந்த போர்ஷன் தான் வந்து பங். ஓ, சூப்பர் சூப்பர். அதே மாதிரி அடியில வந்து ஸ்டாண்ட் மாதிரி ஒன்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன பேரு? இது வந்து ஃபுட் ரிங். ஃபுட் ரிங் மேல அந்த இது மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து இது ஆக்சுவலி என்னன்னா வால்வ் ப்ரொடெக்டிங் ரிங். அதாவது இப்போ எப்படி வண்டியில வந்து பம்பர்லாம் இருக்கு, அந்த மாதிரி இந்த வால்வ் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா பக்கத்துல இருந்தும் ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த வால்வ் ப்ரொடெக்டிங் ரிங். சூப்பருங்க, எல்லா விஷயமும் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதே மாதிரி நம்ம நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பதிவிட்டு இருக்கோம். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான டாபிக்ல நம்ம நண்பர்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.